திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள அருணகிரிநாதர் அரங்கத்தில் அருணை தமிழ் சங்கம் சார்பில் தமிழர் திருநாள் விழா விமர்சையாக நடைபெற்றது. இசை நிகழ்ச்சிகள், தெருக்கூத்து, பட்டிமன்றம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ் தொண்டிற்கான மறைமலை அடிகளார் விருது எழுத்தாளர் பாவா செல்லத்துரைக்கும், பொது தொண்டிற்கான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி விருது அம்பிகாவிற்கும், கலை தொண்டிற்கான கலைவாணர் விருது கலைமாமணி சேகருக்கும், ஆன்மீக தொண்டிற்கான கிருபானந்த வாரியார் விருது பேராயர் சாமுவேல் கென்னடிக்கும், சமூக நீதி காவலருக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருது கல்வியாளர் கிருஷ்ண கஜேந்திரனுக்கும் வழங்கப்பட்டது. பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் ஏவாவேலு, தமிழ் மொழி வெறும் மொழி அல்ல, இன அடையாளம் என்றும் தமிழ் சங்கங்கள் தான் தமிழை உயிரோடு வைத்துள்ளன என்றும் கூறினார். நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் உதயச்சந்திரன் தமிழ்நாட்டின் பண்பாட்டு ஒருமைப்பாட்டை பாராட்டினார். தமிழ் வெறும் மொழி அல்ல, தமிழ் என்னுடைய தாய், தமிழ் என்னுடைய அடையாளம், தமிழ் என்னுடைய மூச்சு. உலகம் முழுக்க ஓடி ஓடி பிழைப்பு தேடுகிற இந்த காலத்தில் கூட நீ யார் என்று கேட்டால் நான் தமிழர் என்று தான் சொல்லுகிறான். ஜப்பானில் இருப்பவனாக இருந்தாலும், அமெரிக்காவில் இருப்பவனாக இருந்தாலும், லண்டனில் இருப்பவனாக இருந்தாலும் யார் என்று சொன்னால் நான் தமிழர் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறான். அது ஒரே சக்தி தமிழுக்கு கொண்டு தான் இருக்கிறது. அந்த தமிழை காக்கத்தான் ஒரு ஆயுதமாக, ஒரு கவசமாக, ஒரு தியாகமாக நிற்கிறது இந்த தமிழ் சங்கம். அதில் அருணை தமிழ் சங்கம் ஒன்று என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மும்மதத்தை சார்ந்தவர்கள் இந்த தமிழ்ச்சங்கத்தை நிர்வகிக்கிறோம் என்ற பெருமிதத்துடன் அவர் எடுத்து முன்வைத்தார். இது தமிழ் சமூகத்துக்கே உரிய பெருமிதம். இங்கு மொழிதான் முதன்மை, மதமும் மற்றதும் அடுத்துதான். மொழி கொண்டுதான் நாம் நம்மை முன்னிறுத்துவோம். மொழிக்கு ஏதாவது வந்தால் மொழி வைத்துதான் நாம் பண்பாட்டு படையெடுப்பையும் தடுத்து நிறுத்துவது தமிழருக்கு என்றும் இயல்பு.